ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்ய போறோம்? திணை அரிசியை வச்சு ஒரு டிஷ் தாங்க செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம திணை அரிசியுடைய பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க. நம்ம தானிய வகையில ஒண்ணு தாங்க திணை அரிசி. திணை அரிசியில 8 விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. அது என்ன? ஃபர்ஸ்ட், கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம அடிக்கடி திணை அரிசி எடுத்துக்கிறது நல்லதுங்க. காலையிலயோ இல்ல நைட்டோ ஏதோ ஒரு வேளை உப்புமா, பொங்கல், கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்பாட்டுல கொண்டு வரும். ரெண்டாவது, நீரிழிவு நோய் வராமல் தடுக்குது. ஏன்னா நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு அப்படின்னாலும் நம்ம திணை அரிசி அதிகமா எடுத்துக்கிட்டு வரக்குள்ள அதோட ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை கம்மி பண்ணி கட்டுப்பாட்டுல கொண்டு வரும். மூணாவது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு திணை அரிசி உதவுதுங்க. ஏன் அப்படின்னா மாரடைப்பு வராமல் தடுக்குது. இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த குழாயில் உள்ள அடைப்பை சரி செய்யறதுக்கு நம்ம திணை அரிசி உதவுதுங்க. அது மட்டும் இல்ல, நாலாவது, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது. எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி எதுவும் வராம தடுக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகையோ இல்ல உடல் சோர்வோ முடி உதர்வு இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபெறலாம். அது மட்டும் இல்ல, நம்ம உடல் பருமன் அதிகமா இருக்குனாக்கா அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் திணை அரிசிக்கு இருக்குங்க. ஏழாவது, நரம்பு தளர்ச்சி ஏற்படாம தடுக்கிறதுக்கும் திணை அரிசி உதவுது. இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலோ இல்ல செரிமான கோளாறு இது மாதிரி பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு திணை அரிசி உதவுதுங்க. இப்படி இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த திணை அரிசியை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுங்களா? வாங்க பார்க்கலாம். சுவையான மருத்துவ குணம் வாய்ந்த சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூடிய பொங்கல் தாங்க செய்ய போறோம். சோ பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். திணை அரிசி பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கப் அளவு ஒரு கப்பு திணை அரிசி எடுத்திருக்கோம். 50 கிராம் பச்சை பருப்பு எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கூட கூட சேர்த்துக்கலாம், டேஸ்டா இருக்கும். ஒரு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 3 பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதன் முந்திரி பருப்பு ஒரு 15 பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். முந்திரி எந்த அளவுக்கு நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருக்கும். அதன் ஒரு துண்டு இஞ்சி துண்டு சின்னதா எடுத்து தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல்லு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தேக்கரண்டி மிளகு, ஒரு தேக்கரண்டி ஜீரகம், ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். அந்த தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த திணை அரிசியையும் பச்சை பயிரையும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் அதுல உள்ள அழுக்கு எல்லாமே நீங்கி வரும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. பாருங்க 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு அதுல அழுக்க இருக்கு பாருங்க. இது ஒரு 4 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம 4 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம எந்த கப்பால நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கப்பு அளவுல 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கலந்தாச்சு. இது கூட நம்ம காய் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, கேரட்டு, பீன்ஸு, இதெல்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். விசில் போட்டு நம்ம அடுப்புல எடுத்து வச்சிடலாம். அடுப்புல எடுத்து வச்சுட்டு ஒரு 4 விசில் வரட்டும். நம்ம விசில் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாதி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. அது கூட கொஞ்சமா இஞ்சி துண்டு, ஒரு 2 தேக்கரண்டி பொட்டுகளை சேர்த்துங்க. பொட்டுகளை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. சேர்த்து லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க 4 விசில் நம்ம அது விசில் அடங்கின பிறகு எடுத்தாச்சு. பாருங்க நல்லா வெந்து வந்துட்டு. ஸோ இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்க ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுங்க. வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுங்க. நெய் விட்டு நல்லா அந்த நெய் காஞ்சி வரட்டும். காஞ்சிச்சு. இது கூட நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து ஜீரகம் சேர்த்துங்க. ஜீரகம் சேர்த்துட்டு அது கூட எடுத்து வச்சு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க முந்திரி பருப்பு நல்லா வதங்கி வந்துடுச்சு, நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
கடுகு கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில போட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு சட்னி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தினை அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. அதுக்கு சட்னி வச்சிருக்கோம், தேங்காய் சட்னி. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.